ஹலோ, வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எம்மியான டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ரைஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். 2 டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பே லீஃபு, பட்டை, லவங்க, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறோம், கொத்தமல்லி, புதினா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், கட் பண்ணி 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஹோல் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆனியன் இப்போ கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ ஆனியன் மசாலாலாம் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது டொமேட்டோ ஆட் பண்ணி இது நல்லா மேஷ் ஆகும். டொமேட்டோ இப்போ டொமேட்டோலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. அடுத்தது கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு டொமேட்டோ ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இதில் ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ரைஸை குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு குக் பண்ணுங்கள். ரைஸ் ஒட்டாமல் வரும். குக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் குழஞ்சி போகாது ரைஸு. பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் எப்படி இருக்குன்னு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் இப்பயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. டொமேட்டோ ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸு உதிரி உதிரியாக எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து கீயோட ஃப்ளேவர்லாம் ரைஸில் இறங்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டொமேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.